நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெப்ரானிக் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் இந்த மிஸ்ட்ரி பாக்ஸையும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் என்ன இருந்தது அப்படிங்கிற அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் ரிவ்யூ. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணால் ஜெப்ரானிக் வந்து அவங்க அனுப்பியிருக்கலாம், பட் ரிவ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட தான். ஸோ எது நல்லா இருக்கோ அது நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன், எது நல்லா இல்லையோ அது நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் உள்ளே என்ன இருந்தது அப்படிங்கிற அன்பாக்சிங் பார்த்தலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஜெப்ரானிக்லேருந்து வந்த இந்த பெரிய பாக்ஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் டாப் டவுன் ஷாட் எடுத்திருக்கேன். கேமரா சீலிங்கில் தலைகீழாக தொங்கிட்டு இருக்கு. ஸோ என்ன தான் நம்ம நிறையா தடவை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் அந்த டேப்பை கிழிக்கிறது, அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறது, அது நமக்கே தெரியாமல் உள்ளேருந்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். அதனால தான் அந்த சவுண்டையுமே இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதை ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பாக்ஸ் பேக்கிங்லாம் ஓகேவாக இருக்குது. அந்த டேப்பில் கூட ஜெப்ரானிக் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஜெப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ப்ரீமியம் கீபோர்ட் அண்ட் மவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங்கானது இது. ஓகே, இந்த டேப் பிரித்தோடனே உள்ளே வந்து ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில் பண்ண கவர், இந்த கவரை வந்து எப்பயுமே எனக்கு ஓப்பன் பண்ண பிடிக்கும். அதை நான் பொறுமையாக உட்காந்து அந்த பபுள்ஸை வெடித்தோன்னா நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு கூட சொல்லலாம். அதனால தான் இதை 10 செகண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பொறுமையாக ஹெட்செட் போட்டு கேளுங்க, இந்த சவுண்டே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜெப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் மவுஸ் எனக்கு யூஸ் பண்ண தெரியும், ஸோ அதனால் அது பெருசாக படிக்க தேவையில்ல. கீபோர்டு இருக்குது, பார்க்குறதுக்கு இனிஷியலாக ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமிங் மவுஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் உள்ளே இருக்கிறது. ஓகேங்க, இப்போ இந்த மிஸ்ட்ரி பாக்ஸோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமிங் கீபோர்டும் ஒரு கேமிங் மவுஸும் இருந்தது. இது ரெண்டுமே அவங்க காம்போவாக தான் சேல் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு மாடல். ஓகேவா? ஸோ இது நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் வந்து இது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அது ஒரு நல்ல விஷயம். அதனால தான் நான் சிரிச்சிட்டு சந்தோஷமாக ரிவ்யூ பண்ணுறேன். இந்த ப்ரைஸை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ நம்ம பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு ஏன் டிரான்ஸ்ஃபார்மர்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோட லுக் வைஸ் பார்க்கக்குள்ள அப்படியே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பார்த்துருப்போம்ல ஹாலிவுட் மூவிலாம் வந்து அந்த அனிமேஷன் மூவி, கார் வந்து அப்படியே ஒரு ரோபோட்டோட டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி இருக்குது. நீங்கள் மவுஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அந்த ஃபேஸ் மாதிரியே இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதோட பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்டு வந்து அந்த ஃப்ரேம் வந்து மெட்டாலிக், அதாவது வந்து அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. பட் பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இது கேமிங் கீபோர்டுன்னு உடனே நீங்கள் மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு நினச்சிடாதீங்க. இது நார்மல் சாஃப்ட் டச் கீபோர்டு தான். பட் பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது ரெண்டு சைடும். ஸோ அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஸ்லாண்டாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அந்த ஸ்டாண்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து RGB, ஃபுல்லாகவே RGBயாக இருக்குது. அது நல்லா இருக்குது. ஏன்னா கீபோர்டு வந்து நீங்கள் நைட் டைம்லாம் பார்க்கக்குள்ள வந்து அதோட லைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இப்போ RGBன்னு உடனே நீங்கள் சாஃப்ட்வேர் வச்சு அந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது இல்லை. ஸோ அதுக்கே ஒரு இண்டிவிஜுவல் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு தடவை அழுத்தக்கூடிய அந்த RGB வந்து ஒவ்வொரு காம்பினேஷனில் வருது. மற்றபடி வந்து 3 டைப் தான். ஒரு டைம் அழுத்தினீங்கன்னா 1, 2, 3, 4th டைம் அழுத்தினீங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த RGBயோட பிரைட்னஸ் இருக்குல்ல, ஸோ அதையுமே நீங்கள் ஃபங்க்ஷன் கீயை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் கீபோர்டு தான். அதாவது நியூமரிக் பேட் இருக்குல்ல, அந்த நம்பர் பேடும் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது. மொத்தம் 104 கீ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கீபோர்டுன்னு பார்க்கக்குள்ள ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா கீ ஸ்ட்ரோக். ஸோ எந்த அளவுக்கு வந்து அது அடி தாங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 80 மில்லியன் டைம்ஸ் கீ ஸ்ட்ரோக்ஸை தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷனாக உட்காந்து 80 மில்லியன் டைம் என்னால் தட்டி பார்த்து சொல்ல முடியாது. பட் நான் ஒரு வாரம் அடித்த வரைக்கும் தாங்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் சவுண்டுன்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் டைப் பண்ணக்குள்ள டீசெண்டான சவுண்ட் இருக்குது, இட்ஸ் ஓகே. ஸோ ஒரு கேமிங் கீபோர்டுங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல, விண்டோஸ் ஸ்டார்ட் பட்டன், ஸோ அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா நீங்கள் கேம் விளையாடுக்குள்ள தப்பி தவறி அந்த விண்டோஸ் பட்டன் அழுத்திட்டா வந்து கேம் விட்டு வெளியே வந்துடும், சம்டைம் அந்த விண்டோஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் கீயை வச்சு நீங்கள் அதை லாக்கும் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். ஓவராலாக இந்த RGBங்கிறது வந்து நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல் இருட் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா அது தனியாக அப்படியே நல்லா காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேபிள். ஸோ நீங்கள் கேபிள்னு எடுத்திங்கன்னா 1.8 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கேபிளோட லென்த் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் சொருவ மாட்டோம். இப்போ PC வச்சுருந்தோம்னா அது பேக் சைடில் சொருவோம். ஸோ நீங்கள் டேபிள்லேருந்து பேக் சைடில் போய் சொருகிற அளவுக்கு நீளமாக இருக்குது. 1.8 மீட்டர்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஏன்டா இதை இவ்வளோ பெருசாக பேசுகிறேன்னு சொல்லலாம். பட்
நீங்கள் நினச்சி பாருங்களேன், அந்த ஒயர் சம்டைம் சில கீபோர்டில் சின்னதாக வந்திருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு கீபோர்டில் அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதனால இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். இந்த கேபிள்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டி பிராண்டட் கேபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா கோல்ட் பிளேட்டட் யூஎஸ்பி. அது ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நம்ம அடுத்தது மவுஸை பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமிங் மவுஸ் தான். பார்க்கறதுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்குது. மேலே வந்து பிடிக்கிற அந்த ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த Zebronic லோகோ இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா Zebronics அவங்களோட பிராண்டிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வைக்கிற வுட்டு, இந்த கிளாஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஆப்டிக்கல் மவுஸ் தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம பண்ணுற ரைட் கிளிக்கு லெஃப்ட் கிளிக்கு, அது இல்லாமல் அந்த பேஜை ஸ்க்ரால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த வீல் மாதிரி இருக்குது அந்த இது. ஸோ அது இல்லாமல் சென்டரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிபிஐயை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. டிபிஐனா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, கேமர்ஸ்க்கு தெரியும். அதாவது வந்து டாட் பர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மவுஸில் வந்து 3200 வரைக்கும் டாட் பர் இன்ச் அந்த டிபிஐ வேல்யூ இருக்குது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக வந்து மவுஸ் கசர் வந்து ரொம்ப வேகமாக சென்சிட்டிவாக நவுரும். ஸோ அதுக்காக, ஏன்னா கேமர்ஸ்லாம் இதை ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணுவாங்க மவுஸோட சென்சிட்டிவாக கேம் விளையாடக்குள்ள. அதனால இதை நான் சொல்கிறேன். நார்மல் பர்சனுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதில் ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் அந்த சென்டர் பட்டன். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்டு பேக்வேர்டுக்கு போகிறதுக்காக அந்த பட்டன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா நார்மல் மவுஸை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் இதில் அனுபவப்பட்டிருக்கேன். நீங்கள் அந்த ப்ரௌசரு இதெல்லாம் இருக்கக்குள்ள நீங்கள் கட்ட விரலே இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். கொஞ்ச நாள் பழகிட்டீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அது நல்லா இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் ஆர்ஜிபின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 7 கலர் ஆர்ஜிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறும். இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆர்ஜிபியை. அது வந்து ப்ரீத்திங் ஆர்ஜிபி தான். ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மூச்சு வர மாதிரி ப்ரீத் ஆகிற மாதிரி மெதுவாக ஒவ்வொரு கலராக மாறும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கீபோர்டில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் மவுஸில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஓவரால் இது ரிவ்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். எந்த குறையுமே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த கீபோர்ட் மவுஸில் எனக்கு எந்தெந்த விஷயம் பிடிக்கல, இல்லை இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த கீபோர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கீ கடியிலேருந்தும் லைட் வராது. அதாவது அந்த பேக்லைட் கீஸ் கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ஜிபிஸ் காம்போ இல்லை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. இதெல்லாம் மவுஸுக்கு வந்து ஆர்ஜிபி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாமே இதோட ப்ரைஸை பார்க்கக்குள்ள நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 1100 ரூபாய்க்கு வந்து இது அமேசானில் சேல் பண்ணுறாங்க. இந்த பாக்ஸில் எம்ஆர்பி ஏதோ 2000 ரூபாயோ 1700 ரூபாயோ போட்டுருந்துச்சு. அது எம்ஆர்பி அவங்க எவ்வளோ வேணால் சீல் பண்ணுவாங்க. பட் அமேசானில் 1100 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. நான் செக் பண்ணக்குள்ள அதோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த 1100 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்கலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நார்மல் கீபோர்டோட ஒரு ஆர்ஜிபி கலெக்ஷனோட வேணும், அப்படியே ஒரு நல்ல ஒரு ஸ்பைஸியாக இருக்கணும், இடம் பார்க்கக்குள்ள நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன கான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸை வச்சு பார்க்கக்குள்ள பெருசாக எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பிசி பில்ட் பண்ணக்குள்ள பார்த்தேன், லாஜிக் டெக்கோட அந்த பேசிக் அந்த கீபோர்ட் மவுஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 850 ரூபா வருது. ஸோ ஆர்ஜிபியோட வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ இந்த மாதிரி கேஜெட்ஸு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அன்பாக்சிங் ரிவ்யூலாம் பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் எப்பயும் போல தான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.